சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழல்ல வெள்ளிக்கிழமை ஸ்தம்புல்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இதுவரைக்கும் தெஹ்ரானோ அல்லது வாஷிங்டனோ இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஈரானை தாக்கணும், ஈரானுடைய பலத்தை குறைக்கணும்ங்கிறதுலாம் இஸ்ரேலுக்கு தான் தேவையா இருக்குது தவிர அமெரிக்காவுக்கு எந்த தேவையும் கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க நடக்கிற போராட்டங்களை நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரே தவிர தாக்குவதற்கெல்லாம் முயற்சி பண்ணல. ஆனா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தீர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மாபெரும் யுத்தம் ஒன்று நிறுத்தப்பட்டு இன்றோடு 116வது நாளிலே நாம் இருக்கிறோம். 116 நாட்கள் யுத்தமில்லாத காலகட்டம் என்று அறிவிக்கப்பட்டாலும் தொடர்ந்தும் இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் நடத்திய தாக்குதல்களில் 2 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 17 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டு 2வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு தான் முதல் தரப்பு மக்கள் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அதாவது அடுத்த தரப்புல இருந்து ஈஜிப்டில் இருந்து 50 பேர் காசாவுக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட அதே நேரத்தில் காசாவில் இருந்து ஈஜிப்டு செல்வதற்காக மருத்துவ தேவைகளுக்காக போறதுக்கு இருந்த 150 பேருக்கான அனுமதி இன்றைக்கு வழங்கப்படவில்லை. மேபி நாளைகளுக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவங்க இன்னைக்கு அந்த பக்கம் இருந்து 50 பேர் வந்தால் இந்த பக்கம் இருந்து 150 பேர் போறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கனே, ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து அல் ஜசீரா, அதாவது ஈஜிப்ட் பக்கமாக இருந்து அல் ஜசீரா ஒளிபரப்பக்கூடிய செய்திகளும் அதே போன்று காசா பக்கம் இருந்து அல் ஜசீரா ஒளிபரப்பக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு 2 செய்திகளுமே மிக தெளிவாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் ஈரான் அமெரிக்காவினுடைய வார் என்ன நிலைக்கு போய் முடியும் என்கிற கேள்விகள் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழல்ல ஈரான்ல ரொம்ப நெருக்கமாக வந்து தாக்குதல் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்த அமெரிக்கா தற்போது 700 கிலோமீட்டர் பின்னால் சென்று நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்துமே அமெரிக்கா அதற்குரிய முனைப்புகளை நாங்கள் தாக்குவோம் என்று சொன்னாலும் தாக்குவதற்கான நிலை இல்லை என்பதை நம்ம புரிய முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் துருக்கியில வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிற பேச்சுவார்த்தைக்கான குழுவை தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் குஷ்னர் ஆகியவர்கள் 2 பேருமே துருக்கியினுடைய ஸ்தம்புல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்காக வருகிறார்கள். துருக்கி தான் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்வதாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி அவர்களுடைய குழு பங்கேற்க இருக்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஓரளவுக்கு பதட்டங்கள் மத்திய கிழக்கிலே தணிந்து வரக்கூடிய சூழல்ல வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளை கத்தர், துருக்கி, ஈஜிப்ட், ஓமான் ஆகிய நாடுகள் இணைந்து மேற்கொள்ள இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை ஸ்தம்புல்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இதுவரைக்கும் தெஹ்ரானோ அல்லது வாஷிங்டனோ இதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். துருக்கியில இருந்து வெளியாகக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களும் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது என்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், ஈரானை நோக்கி போர்க்கப்பலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பியதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானுக்குள்ள மக்கள் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது, போராட்டக்காரர்களை ஈரானிய அரசாங்கம் கொண்டு குவிக்கிறது, உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு உதவிக்கு நாங்க வர்றோம் என்று சொல்லித்தான் அனுப்பினாரு. ஆனா அவங்களோட கப்பல் போய் சேர்றதுக்கு முன்னாடி அங்க போராட்டத்தை அடக்கி ஆட்சியை காப்பாத்திட்டாங்க ஈரானியர்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படியான சூழல்ல தான் மீண்டும் அணு ஆயுத பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானிய மக்களுக்கு உதவ போவதாக சொன்னவர் தற்போது அணு ஆயுதம் தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர வேண்டும் என்கிற கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குகிற போது யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பேச்சுக்கள் மேலெழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா இறுதியாக 2 இடங்கள்
நெட்சாரிம் என்கிற அவர்களுடைய அணு செறிவூட்டும் தளத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க, இஸ்பஹான்லையும் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த 2 இடத்தையுமே அவர்கள் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து செறிவூட்டல் நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அதே போன்று ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தினுடைய ஏவுகணையினுடைய தூரத்தை குறைக்க வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும். அதே போன்று நட்பு நாடுகள் இருக்கக்கூடிய ஈரானுடைய ப்ராக்சிஸாக செயல்படக்கூடிய ஆயுத குழுக்களுக்கு ஈரான் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது, ஈரான் உதவிகளை செய்யக்கூடாது என்கிற நிபந்தனையும் அமெரிக்கா விதிக்கக்கூடும் என்கிற பேச்சுக்கள் மேலக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக அணு செறிவூட்டல் எங்களுக்கு தேவையானது, நாங்கள் அதை எங்களுடைய நாட்டின் வளத்திற்காக செய்கிறோம், அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்காக அல்ல, அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு கிடையாது என்று அப்பாஸ் ஆராக்சி தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் ஏவுகணையினுடைய தூரம் அதை குறைப்பது அல்லது ஹிஸ்புல்லாக்கள், யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ், அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர், அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய கத்தாயிப் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் கொடுப்பது அல்லது உதவிகளை செய்வதை ஈரான் நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் இணங்க முடியாது என்பதையும் தெளிவாகவே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் மீதான தாக்குதல்கள் 2 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் நடைபெறும் என்று இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் நம்புகிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென அணுசக்தி திட்டம் குறித்து ஈரானோட ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு போறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லாம 2 வாரத்துக்குள்ள அல்லது 2 மாதங்களுக்குள்ள ஈரான் மேல தாக்குதல் நடத்தப்படும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி அவர் கூறுவதாக இன்றைக்கு ஜெருசலம் போஸ்ட், தி இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட பல ஊடகங்கள், அவர்களுடைய ஊடகங்கள் இதை தொட்டுக்காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த மோதலுடைய காலம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பது கணிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் குறிப்பாக இஸ்ரேல் நேரடியாக ஈரானோடு தாக்குதலுக்கு போகாமல் அமெரிக்கா மாத்திரம் தாக்குதலுக்கு போனால் கூட கண்டிப்பாக ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தும். ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினால் அவர்களுடைய ஏரோ சிஸ்டங்கள், அதே போன்று அவர்களுடைய வான்வழி தடுப்பு சிஸ்டங்கள் இருக்கு, அயன் டோம், ஏரோ சிஸ்டம், தேட் உள்ளிட்ட இவற்றையெல்லாம் அவங்க செயல்படுத்தி ஈரானுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கு டிஃபென்ஸ் மட்டுமே அவங்க பண்றதாக இருந்தா கூட 10 பில்லியன் ஷேக்கல்கள், கிட்டத்தட்ட US டாலர்ல 3 பில்லியனுக்கு மேல ஒரு மிகப்பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்படும் என்று இஸ்ரேலுடைய ராணுவம் கணிக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானை தாக்குவது அமெரிக்க அதிபருக்கான தேவையில்லை, ஈரானை தாக்க வேண்டும் என்று இஸ்ரேலியர்கள் தான் விரும்புகிறார்கள். ஈரானை தாக்கணும், ஈரானுடைய பலத்தை குறைக்கணும்ங்கிறதுலாம் இஸ்ரேலுக்கு தான் தேவையா இருக்குது, தவிர அமெரிக்காவுக்கு எந்த தேவையும் கிடையாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அங்க நடக்கிற போராட்டங்களை நிறுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணாரே தவிர தாக்குவதற்கெல்லாம் முயற்சி பண்ணல. ஆனா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய தீர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அமெரிக்காவை இஸ்ரேல் தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டா, நீங்க தாக்குவீங்களா இல்லையா? தாக்குறதா இருந்தா யாரு தாக்க போறா? அமெரிக்கா தாக்க போகுது. 1950களில் இருந்து கப்பல் அனுப்புறது, ஒவ்வொரு வருஷம் கப்பல் அனுப்புறது, இதே வேலையை பண்றாங்க. வாசல் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் தாக்க போறாங்க இருக்கும்போது 700 கிலோமீட்டர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. இப்போ என்னடான்னு கேட்டா, நாங்க தாக்க நினைக்கவே இல்லையே, இஸ்ரேல்காரன் சும்மா எங்களை தூண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆக்சியோ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புல பார்க்க முடியும். ஆனால் ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஜியோனிஸ்டுகள் கடந்த நேரத்தில் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். 12 நாள் வார் நடைபெற்றது. இந்த 12 நாள் வார்ல எங்களை தாக்க ஆரம்பித்த அடுத்த கணமே அமெரிக்காவினுடைய முகவர்கள் ஐரோப்பாவில் கூடி அடுத்து ஈரானுடைய ஆட்சியை யார் கையில் எடுப்பது என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 12 நாள் வார்ல முதல் நாள் அட்டாக் நடந்ததோட ஒட்டனை எல்லாரும் வட்டமேச மாநாட்டை போட்டாங்களாம். போட்டு ஓகே, இப்போ 12 நாள் வாரில் அடிச்சு முடிச்சிருவாங்க, இப்போ நம்ம யார் ஆட்சியை பிடிக்கிறது, யார் அங்கே யாரை ஜனாதிபதியாக போடுறது, ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது சொல்லிட்டு ஆயத்துல்லா அலி ஹாமனி என்ன சொல்றாருன்னு கேட்டால், 12 நாள் வாரில் திருப்பி இஸ்ரேலை நாங்கள் சாகடிப்போம்னு நீங்கள் யாருமே நினைக்கல. இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக எங்களுடைய பதில் இருந்தது, அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உடனடியாக எப்படியாவது ஈரானை அழிச்சிருவாங்க, ஈரான் ஆட்சியை மாற்றிக்கிறோம்னு நினைச்சாங்கன்னு சொல்லி இன்றைக்கு கிண்டலாக அவர் தன்னுடைய சோசியல் பக்கங்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய Su-27 அதே போன்று MiG-29 ஆகிய விமானங்கள் போர்ப்படைகள் தொடர்ந்து ஈரானுடைய வான்வழிகளில் உளவு பணிகளை
மேற்கொண்டு வருகிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரான் தொடர்ந்து தன்னுடைய நாட்டினுடைய வான்பரப்பை பாதுகாத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த Su-35 என்கிற விமானங்கள் ரஷ்யாவினுடைய தயாரிப்பாக சொல்லப்படக்கூடிய விமானங்கள். இந்த விமானங்களை பொறுத்தவரையில் தற்போது இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய F-35 அல்லது F-15 வகையான விமானங்களுக்கு ஈடு கொடுத்து அதன் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சக்தியை கொண்டதாக, பவர் கொண்டதாக இந்த விமானங்கள் தான் பார்க்கப்படுகிறது. இதனுடைய மேலதிக விமானங்களையும் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் இறக்குமதி செய்கிறது என்கிற தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு மேற்கு நாடுகளுடைய ஊடகங்கள் இந்த புகைப்படத்தை கடந்த 2 நாட்களாக வெளியிட்டு வருவதை நீங்க பார்க்கலாம். இது நெட்ஸாரின் பகுதிகள். இந்த பகுதிகளில் தான் அமெரிக்கா ஆல்ரெடி தாக்குதல்கள் நடத்தி இருந்தாங்க. யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டுகிறது என்று சொல்லி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த பகுதிகளை மீள கட்டமைத்திருக்கிறது ஈரான் என்கிற சேட்டலைட் இமேஜ் தான் இது. இதெல்லாம் அவங்க கூரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க, உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக மீள கட்டமைத்து விட்டார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டே இருக்கிறது. எனவே ஈரான் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் தான் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தினால் அந்த தாக்குதலுக்கு தடுப்பதற்காக, உதவிக்காக ஈரானுக்கு சீனா தன்னுடைய சொந்த வான் தடுப்பு, ஏவுகணை தடுப்பு ஆயுதங்களை வழங்கி இருக்கிறது என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக லெபனானுடைய ராணுவ ஆய்வாளர் கர்னல் டாக்டர் ஹிஷாம் ஜாஃபர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கு பல ஊடகங்களும் சுட்டிக்காட்டக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அந்த அறிவிப்பு பிரகாரம் சைனாவினுடைய மிக முக்கியமான வான் தடுப்பு கருவியாக இதுதான் பயன்படுத்தப்படுகிறது. ஏவுகணைகளை தடுப்பது, அதே போன்று நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்த வருகிற விமானங்களை துரத்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய வான் தடுப்பாக இதைத்தான் சீனா பயன்படுத்தி வருகிறது. இதற்கு சீனா HQ-9B என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த HQ-9B தரத்தை நீங்க பார்க்க முடியும். இதை சீனர்கள் தான் இயக்கவும் முடியும். இதற்கான பயிற்சிகளை பிறகு அவங்க ஈரானியர்களுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேட கொடுத்திருக்கிறாங்க. அந்த தேட இயக்கிறதுக்கு குறைந்தது 100 பேர் தேவை. அந்த 100 பேர் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தான் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க பயிற்சிகளை கொடுத்து அடுத்த கட்டம் போவாங்க. அதே மாதிரி இந்த HQ-9B என்கிற ஏவுகணை தடுப்பு அயன்டோம் மாதிரி, தேட் மாதிரி ஏரோ சிஸ்டம் ஒன்று தான் இதுவும். இந்த சிஸ்டம் சைனாவால் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை செயல்படுத்தக்கூடியதற்காக சைனாவினுடைய அதிகாரிகள் தற்போது ஈரானுக்கு வந்திருக்கிறார்கள். திடீரென அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா ஈரானை சேஃப்கார்ட் பண்ற வேலையை சைனாவினுடைய அதிகாரிகள் தான் பண்ணுவாங்க என்பது திட்டத்தெளிவாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இது நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய விமானங்களை துரத்தி சென்று தாக்குதல் நடத்தும். அதே போன்று குறுகிய தூரத்துக்கு வரைக்கும் வரவிட்டதுக்கு பிறகு ஏவுகணைகளை எதிர்கொண்டு தாக்குதல் நடத்தும். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்டறிந்து கண்காணித்து தகவல் தரக்கூடிய அந்த ஆற்றலும் குறித்த கருவிகளுக்கு இருக்கக்கூடிய அதே நேரம் மேம்பட்ட ரேடார் தொழில்நுட்பத்தையும் இது பயன்படுத்துகிறது என்கிறது சீனாவினுடைய அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவிப்புகள். எனவே சீனா தன்னுடைய ஆயுத உதவியை மிக தெளிவாக ஈரானுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. பப்ளிக்ல அவங்க பண்ணலனா கூட மிக தெளிவாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சீனாவினுடைய HQ-9B என்கிற இந்த ஏரோ சிஸ்டத்தை யுத்தம் ஒன்று வந்தால் ஈரான் பயன்படுத்தும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் தன்னுடைய முதலாவது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையையும் கடந்த 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 பரிசோதனை செய்து முடித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம 3ஆம் தேதியில் இருக்கிறோம். விடிஞ்சா 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியே கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற 10,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்துகிற மிகப்பெரியதொரு ஏவுகணையை ஈரான் பரிசோதனை செய்து முடித்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஒப்புதலோடு இந்த ஏவுகணை பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் இந்த ஏவுகணை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு யுத்தம் என்று வந்துட்டு சொன்னா அரபு நாடுகள் முழுவதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்த முடியும். கண்டம் விட்டு கண்டம் பாயும் என்று சொன்னா அரபு நாடுகள் கண்டத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆசியாவை தாண்டி ஐரோப்பா வரையும் அமெரிக்காவினுடைய சில பகுதிகளை கூட இந்த ஏவுகணை தாக்கும் என்கிற செய்திகள் வெளியாக இருக்குது. சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். யுத்தம் வந்தா நேரடியா அமெரிக்காவுடைய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இலக்குகள் மேல மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், அதே மாதிரி கப்பல்கள் மேல மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான் இருந்த நேரத்தில் அமெரிக்கா வரைக்குமே அட்டாக் பண்ணுவாங்களாம்.
அதே மாதிரி யூரோப்பினுடைய பல நாடுகள் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக வரானோ அவங்க மேலேயும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற 10,000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குதல் நடத்துகிற இந்த ஏவுகணை பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஒப்புதலோடு சைபீரியாவை நோக்கித்தான் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாக செய்திகள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். ரஷ்யாவிட்டு அவங்க அறிவிச்சு போட்டு நாங்கள் இந்த ஏவுகணையை இந்த பக்கமாக பரிசோதனை பண்றோம் என்று பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்கன்னா நாங்களும் கெத்தா வருவோம், நீங்களும் கெத்தா வாங்க, நேர்மையாக உட்கார்ந்து பேசுவோம். இல்லைன்னு சொன்னா சண்டைன்னா வாங்க சண்டை பிடிப்போம், நாங்கள் ரெடின்னு ஈரான் சும்மா சொல்லலை. கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து பலம் வாய்ந்த விமானங்களை அவர்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சீனா தன்னுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டங்களையும் ஈரானுக்கு வழங்கி இருக்கிறது என்கிற தைரியங்களும் அவர்களை இப்படி யுத்தத்திற்கான தயார் நிலைக்கு மிக தெளிவாக பேசுவதற்கு தூண்டி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.